செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டில் மின் கட்டணங்களை புதிதாக நிர்ணயித்து தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வீடுகளுக்கு 100 யூனிட்டுகள் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹1 10 பைசா எனவும் 101 முதல் 200 யூனிட்டுகள் வரை யூனிட்டிற்கு ₹1 80 பைசா எனவும் மின் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 201 முதல் 250 யூனிட் வரை யூனிட்டுக்கு ₹3, 251 முதல் 500 யூனிட் வரை யூனிட்டுக்கு ₹3 50 பைசா என்றும் கட்டணம் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் புதிய மின் கட்டணம் அமலுக்கு வருகிறது. இனி சில வரிகளில் சில செய்திகள். ராணுவ வாகன கொள்முதல் பேரம் தொடர்பான சர்ச்சையில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் A.K. ஆண்டனி பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் ஒருவரின் சகோதரர் காரில் இருந்து ₹2.25 கோடி கைப்பற்றப்பட்டுள்ளது. இது குறித்த விசாரணை முடியும் வரை அந்த மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைத்துள்ளது. ஏர் இந்தியா விமான நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் வரும் திங்கட்கிழமை முதல் மேற்கொள்ள இருந்த வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு வசதியாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருமான வரித்துறையின் அனைத்து அலுவலகங்களும் நாளை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஜோகன்னஸ்பர்க் நகரில் இன்றிரவு 9 மணிக்கு தொடங்குகிறது. வழங்குபவர்கள் ஜோயா லுகாஸ், world's favorite jeweler. தங்கம் விலை இன்று சவரனுக்கு ₹72 குறைந்தது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் ₹2658க்கும் சவரன் ₹21,264க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு ₹700 உயர்ந்து ₹61,000 உள்ளது. தங்கம் விலை வழங்கியவர்கள் ஜோயா லுகாஸ், world's favorite jeweler. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு ஆங்கிலம் மற்றும் தமிழில். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயா பிளஸ் செய்தி சேனலை பாருங்கள். வணக்கம்.